பிரைஸ் தலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தான் பார்க்க போகிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்விதமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஏசப்பா நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருந்ததுனால தான் நம்ம அவர் உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் நமக்கே சிந்திட்டாரு. ஸோ அதனால் நம்ம அவர் சொன்னதை நம்மளும் நிறைவேற்றணும். எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கணும். ஒருவருக்கொருவர் அன்பாகவும் பாசத்தோடவும் நடந்துக்கணும். அதை தான் சொல்லியிருக்காங்க. ஒரு குட்டி ப்ரேயர் பண்ணிடுவோமா? துதிகளின் மத்தியில் வாசம் அன்பின் பரலோக பிதாவே ஒன்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே அப்பா ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்களும் ஆண்டவரே உண்மை போன்றதான அன்பு எங்களுக்கு வேணும் தகப்பனே. அப்பா ராஜா அன்பை கட்டளையிடுங்க இசப்பா ராஜா. நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்க